ஹாய், இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோன்னா பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் போட்டு வச்சுருந்ததுனா, அதுவும் இந்த தடவை ரொம்ப நாள் கேப் ஆகிப்போச்சா, சரி புதன்கிழமை இல்லைனா வியாழக்கிழமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமை தான் பிளான் போட்டோம். அப்புறம் ஒரு சிலர்லாம் ஷிஃப்ட்டு போகிற மாதிரி இருந்ததா, சரி ஓகே வியாழக்கிழமை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக புதன்கிழமை மட்டும் பிரியாணி பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாஸ்தியாக இருந்திருப்போம். ஏன்னா நேற்று பெஞ்ச மழை அந்த மாதிரி. மழை வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்து தான் நாங்கள் கொஞ்சம் விறகெல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம். அது அன்றைக்கே சேஃப்டி பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு. இல்லை அப்படின்னா வந்த மழைக்கு விறகெல்லாம் நனைஞ்சிருந்ததுன்னா இன்றைக்கி பிரியாணியே பண்ணியிருக்க முடியாது, அந்தளவுக்கு ஆயிருந்திருக்கும். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து பிரியாணியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னும் ஒரு ப்ளஸ் அப்படின்னா, பிரியாணி செய்கிறத விட அந்த அன்னைக்கு எல்லாருமே ஒத்துமையாக பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி யாருமே வேரியேஷன் பார்க்காம எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துல நின்று பிரியாணி செய்வோம். பிரியாணின்னு எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் செய்வோம். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் அந்த பிரியாணி செஞ்சு அந்த டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்றத விட அங்கே எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் கிண்டலாக காமெடியாக ஃபன் பண்ணிவிட்டு அந்த டிஷ்ஷு செய்யும்போது அதை நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக பிரியாணிலாம் செஞ்சிட்ருக்க வாசனை அப்படியே கமகமன்னு வந்தது. எல்லாத்துக்கும் பசியும் எடுத்துருச்சு வேறு. ஆனால் இன்றைக்கி டிஷ்ஷும் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. 8 மணிக்கெலாம் செஞ்சு முடிச்சாச்சு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. அப்புறம் எல்லோரும் பிரியாணியை தம் போட்டு இறக்குன உடனே சுட சுட எல்லோரும் தட்டில் பரிமாறி எல்லோரும் சாப்பிட்டுட்ருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த டேவும் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களாம் இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.